A invested rupees 20,000 at the rate of 20% compounders for 1 year. Find the difference between interest received when it is compounded annually and when it is compounded semi-annually. இப்படி தான் கேட்டிருக்காங்க. ஸோ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பிரின்சிபல் 20,000ங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நான் ஃபஸ்ட் எழுதிக்கிறேன். பிரின்சிபல் வந்து 20,000. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 20% கொடுத்துருக்காங்க. எப்பவுமே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னது கொடுப்பாங்க, 1 இயருக்கு தான் கொடுப்பாங்க. எப்பயுமே 1 இயருக்கு தான். ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 20%. நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 1 இயர்னு கொடுத்துருக்காங்க. கிளியரா? ஸோ 1 இயர் தானே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஃபைண்ட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்ட் வென் இட் இஸ் காம்பவுண்டட் ஆனுவலி அண்ட் காம்பவுண்டட் செமி ஆனுவலி. செமி ஆனுவல் மீன்ஸ் ஹாஃப் இயர்லி. இப்போ காம்பவுண்டட் ஆனுவலினா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் 1 இயருக்குன்னு வரும்போது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்டர்ஸும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அடுத்தடுத்து தான் நமக்கு வந்து டிஃபர் ஆகும். ஏன்னா இன்ட்ரெஸ்ட் வரும்போது தான் டிஃபர் ஆகும். அப்போ 1 இயரை நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு நார்மல் 1 இயர் எடுப்போம். அதுக்கப்புறமா செமி ஆனுவலி ஹாஃப் இயர்லினா 1 இயர் எப்படி பிரிச்சுப்போம், ஹாஃப் இயர்லி மீன்ஸ் இருந்து 6 months ஒன்ஸ் பிரிச்சுப்போம். அப்போ ஃபஸ்ட்டு ஒரு 6 months, அடுத்தது ஒரு 6 months. அப்போ 20,000க்கு 20%னா ஒரு வருஷத்துக்கு 20%. அப்போ 6 monthsக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் வரும், 10%. 1 இயருக்கு 20%னா 6 monthsக்கு 10% தானே இருக்கும். அப்போ 10%னா எவ்வளவு, 20,000ல் 10%னா எவ்வளவு, 2,000 ஃபர்ஸ்ட்டு, அதுக்கப்புறமா ஒரு 2,000, அதுக்கப்புறமா 0, அந்த 0லேருந்து இப்போ இந்த 2,000க்கு 10%, அப்போ எவ்வளோ வரும், 200 வரும். இங்கே 1 இயருக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வரும், 20%. 20,000ல் 20%னா எவ்வளவு, 4,000. அப்போ இங்கே இன்ட்ரெஸ்ட் 4,000, அதாவது ஆனுவலி வந்து 4,000, ஹாஃப் இயர்லி அதாவது செமி ஆனுவலி அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா எவ்வளவு, 4,200 வந்திருக்கு. ஏன்னா செமி ஆனுவல்லாம் 6 months ஒன்ஸ் நம்ம இன்ட்ரெஸ்ட் எடுப்போம். 1 இயருக்குன்னு வரும்போது 6 months தான் வரும். ஸோ ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. டிஃப்ரென்ஸ் எவ்வளோ வருது, ₹200. ஸோ இதுதான் நம்மளுடைய ஆன்சர். கிளியர்? புரியுதா? ஸோ பிரின்சிபல் 20,000, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 20% வச்சு 1 இயருக்கு. ஸோ ஆனுவலின்னு வரும்போது 1 இயருக்கு 20%, நார்மலாக சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எப்படி எடுப்போமோ அதே மாதிரி எடுத்துருவோம். ஸோ அப்போ 4,000. செமி ஆனுவலி ஹாஃப் இயர்லின்னு வரும்போது 6 monthsக்கு ஒன்ஸ் இன்ட்ரெஸ்ட் வரும். 1 இயர்னா எவ்வளோ 6 months இருக்கும், 6 months இருக்கும். அப்போ நம்ம 2x2 மேட்ரிக்ஸை இதெல்லாம் போட்டுக்கணும். ஓகேவா? 2x2 மேட்ரிக்ஸ் போட்டு ஃபஸ்ட்டு 10%, 20,000க்கு 10%னா எவ்வளவு, அது ஃபஸ்ட்டு காலம். தென் இதில் 10% வச்சு 20,000க்கு எவ்வளவு, 2,000, அதை செகண்டில் போடணும். தென் ஃபஸ்ட் இயர் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. செகண்ட் இயர் இன்ட்ரெஸ்ட் ப்ரீவியஸ் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு, 2,000. இந்த 2,000க்கு 10% எவ்வளோன்னு பார்த்து எழுதணும். எவ்வளவு, 200. ஸோ அப்போ டிஃப்ரென்ஸ் எவ்வளோ, டோட்டல் இதில் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ, 4,200, அங்கே 4,000, டோட்டலாக டிஃப்ரென்ஸ் எவ்வளவு, 200. இது நார்மலாக நம்ம காம்பவுண்டர்ஸ் மெத்தட் பண்ணியிருக்கோம்ல ஆல்ரெடி, அந்த ஃபார்மெட்டில் தான் சால்வ் பண்ணியிருக்கோம்.